இது நாட்டுக்கன்று. நாங்கள் கன்று 50 ரூபான்னு தரோம். யார் கேட்டாலும் எங்கே வேணாலும் இதை பார்சல் பண்ணலாம். இது வந்து லைஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் இருக்குது சார். இப்போ ஹைபிரிட்லாம் வந்து 20 வருஷத்துக்கு மேலே காய்க்கிறது இல்லை. இது வந்து 70 வருஷத்துக்கு காய்க்கும் சார். இது நாட்டுது. ஓகே, தென்னையில் ஒட்டு பண்ணுறது வந்து இப்போ மாலாம் ஒட்டு போடுறாங்க. அந்த ஒட்டு வச்சு கண்டுபிடிச்சிடுங்க. ஜாயின் பண்ணியிருக்கேன், அது ஒட்டு கண்ணுன்னு கண்டுபிடிச்சிடுங்க. தென்னையில் எப்படி ஒட்டு கண்ணுன்னு கண்டுபிடிப்பீங்க? தென்னையில் ஒட்டு கண்ணு பண்ணுறது வந்து அந்த பாலை வந்து பூ வெடிக்கும் போது அந்த மரத்தில் வந்து ஒரு நாளைக்கு 3 டைம் ஏறணும். ஏறி இன்னொரு மரத்தினுடைய பாலை கொண்டு வந்து அதில் வச்சு காட்டன் துணியில் வச்சு அந்த பவுடர் வச்சு பூவை காய வச்சு பவுடர் ஆகி அதில் ஒத்துவாங்க. அதை ஒத்தி கிராசிங் பண்ணுறது தான் ஒட்டுக்கண்ணு. இதில் வந்து இஞ்சி பயிர் வைக்கிறேங்க. இது எந்த மல்டிப்ளை எந்த எப்பவுமே தனி பயிராக இருக்காது. இது உள்ள இஞ்சி பயிராகுது, இஞ்சி பயிராகுது, ப்ளஸ் மேரிகோல்டு இந்த துளுவு சாமந்தின்னு பயிராகுது. சாத்துக்குடி கன்று போட்டுக்கிறோம். இந்த பழமரங்களாம் சாத்துக்குடி மரம் செத்து போச்சு, அது வயசு முடிஞ்சு போச்சு. நாட்டு குருவி சுரக்காய், இதுக்கு வந்து நல்ல மார்க்கெட் இருக்குது, நல்ல உயிர் சக்தி அதிகம். இது வந்து பாரம்பரியமானது. இது வந்து தானாமல் செய்வது. எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 காய் காய்ச்சிடுச்சு. இப்போ 100 காய் காய்க்கும் போது எனக்கு இது ஒரு 5000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்துருச்சு. இது நம்ப முடியாத விஷயம். இந்த குப்பை வந்து மக்கும் குப்பையை தயார் பண்ணுறோம். நம்மகிட்ட என்னென்ன வேஸ்டேஜ் இதோ மொத்த வேஸ்டேஜும் போட்டு மக்க வச்சு எருவாக்குறோம். இதை வந்து குப்பையை வந்து பெரிய குச்சிங்களை எருவாக்கி எருவில் மண்பூ விட்டு மண்பூ உரமாக்கி மண்பூ உரத்தில் சூடோமோனஸ் போட்டு அது மொத்தமே மல்டி ஆகும். சூடோமோனஸ் வந்து மல்டிப்ளை ஆகும். அதுலேயே கொஞ்சம் இது பேரிச்சை, இது வந்து சப்போட்டா, இதெல்லாம் நாங்கள் ஒரு மல்டிப்ளேவாக பண்ணுறோம். இதில் வந்து இது பைனாப்பிள் பண்ணுறோம். பைனாப்பிள் இந்த இதோட வந்து நாங்கள் வந்து ஒரு சோதனை ஓட்டமாக பார்க்குறோம். இந்த சோதனை ஓட்டம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு 5000 செடி பைனாப்பிள் வைக்க போகிறோம். இந்த மாயஞ்சி கூட இப்படி தான் ஒரு 2 காவாக போட்டோம், சக்ஸஸ் ஆச்சு. அப்படியே ஒரு நேரத்தில் 10 இப்போ ஒரு காய்னி பூரா போட்டோம். இப்போ இந்த ஒரு காய்னிலேருந்து இப்போ அடுத்த வருஷத்தில் 3 காய்னி போட போகிறோம். இதுலேருந்து விதை நாங்களே எடுத்துக்க போகிறோம். இதுலேருந்து விதை பிரித்து எடுத்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நம்ம தயார் பண்ணிக்கிறோம். அப்போ விதை நம்மகிட்ட கட்டிச்சு அடுத்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம். சார், இது தென்னங்கன்று, இது நெட்டையில் நெட்டு, இது நாட்டுக்கன்று. நாங்கள் கன்று 50 ரூபான்னு தரோம். யார் கேட்டாலும் எங்கே வேணாலும் இதை பார்சல் பண்ணலாம். ஏன்னா வெயிட்லெஸ்ஸு, அதனால் கன்று 50 ரூபான்னு தரோம். ப்ளஸ் நாட்டுக்கன்று, தென்னங்கன்று. எத்தனை வருஷம் மகசூல் சார்? இது வந்து எப்படி இருந்தாலும் 4 to 5 வருஷம் சார். நிறைய பேர் சொல்லுவாங்க 3 வருஷம் காய்க்கணும், அதெல்லாம் பொய்யான தகவல். ஒரு தென்னங்கன்று 4 to 5 வருஷம் கண்டிப்பாக எடுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் காய் வரும். இது வந்து லைஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் இருக்குது சார். இப்போ ஹைபிரிட்லாம் வந்து 20 வருஷத்துக்கு மேலே காய்க்கிறது இல்லை. இது வந்து 70 வருஷத்துக்கு காய்க்கும் சார். இது நாட்டுது. இது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும், நல்லா மேல் வைக்க போகும். இப்போ மற்ற இடத்துல வந்து இந்த நாட்டுக்கண்ணே ஹைபிரிட் கண்ணுன்னு சொல்லிட்டு வித்துறாங்க. 200 ரூபா 300 ரூபான்னு விற்கிறாங்க. இப்போ நம்மகிட்ட வந்து உண்மையாக சொல்லி நம்ம நெட்டைக்கண்ணே வந்து 50 ரூபாய் கண்ணுன்னு விற்கிறோம். உண்மையாக சொல்லி விற்கிறோம் 50 ரூபா கண்ணுன்னு சொல்லிட்டு. இதே கண்ணை வந்து ஏமாற்றி விற்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, 300 ரூபா 400 ரூபான்னு விற்கிறாங்க பாக்கெட்டில் போட்டு. அவ்வளோதான் விஷயம், இதான் உண்மை. இந்த தென்னையில் இருக்கிற ஒரு ரகசியம் என்னன்னா, ஒட்டு கண்ணு சொல்லுவாங்களே தவிர அது ஒட்டு கிடையாது. ஏன்னா கண்ணு விற்கிறவனுக்கே தெரியாது ஒட்டு எப்படி பண்ணுறதுன்னு தென்னையில். அந்த விஷயத்த சொல்லலாம். ஓகே, தென்னையில் ஒட்டு பண்ணுறது வந்து இப்போ மாலாம் ஒட்டு போடுறாங்க. அந்த ஒட்டு வச்சு கண்டுபிடிச்சிடுங்க. ஜாயின் பண்ணியிருக்கேன், அது ஒட்டு கண்ணுன்னு கண்டுபிடிச்சிடுங்க. தென்னையில் எப்படி ஒட்டு கண்ணுன்னு கண்டுபிடிப்பீங்க? தென்னையில் ஒட்டு கண்ணுன்றது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே போய் சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு. அப்போ ஒட்டு கண்ணு பண்ணுறவங்க யாரோ ஒருத்தர் ரேரு. 100 வியாபாரியில் ஒரு 5 வியாபாரி தான் ஒட்டு கண்ணு பண்ணுறாங்க. மீதி பேர் எல்லாமே ஏமாற்றி தான் விற்கிறாங்க. இதான் உண்மை. தென்னையில் ஒட்டு கண்ணு பண்ணுறது வந்து அந்த பாலை வந்து பூ வெடிக்கும் போது அந்த மரத்தில் வந்து ஒரு நாளைக்கு 3 டைம் ஏறணும். ஏறி இன்னொரு மரத்தினுடைய பாலை கொண்டு வந்து அதில் வச்சு காட்டன் துணியில் வச்சு அந்த பவுடர் வச்சு பூவை காய வச்சு பவுடர் ஆகி அதில் ஒத்துவாங்க. அதை ஒத்தி கிராசிங் பண்ணுறது தான் ஒட்டுக்கண்ணு. அப்போது அந்த மரத்தில் பாலை வெடிக்கும் போது ஒரு நாளைக்கு 3 டைம் மரமேறி மேலே ஏறி அந்த பூவில் வந்து இந்த இன்னொரு மரத்தினுடைய பூவை வந்து அதில் ஒத்துவாங்க. அதான் கிராசிங் பண்ணுறது. தென்னையில் அதுதான் கிராசிங். தென்னையில் கிராசிங் வந்து வெளியாளுங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது வந்து ரகசியமாக நடக்கிற விஷயம், எங்கேயோ நடக்கிற விஷயம். எல்லாருமே போய் சொல்லி நீங்கள் தென்னையில் இந்த மாதிரி ஒரு போர்ஜரி பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாட்டுக்கண்ணே வாங்கி தப்பு கிடையாது. ஒட்டுக்கண்ணை ஏமாதி 50 ரூபா கண்ணை வந்து நீங்கள் 200 ரூபா 300 ரூபா கொடுத்து வாங்கி நடத்த விட நீங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு 50 ரூபா கண்ணு நாட்டுக்கண்ணை நடுங்க, நல்லது. தப்பு அப்படி இல்லைன்னா நீங்கள் பண்ணையில் போய் ஒட்டு பண்ணுறதான்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணி அதை கண்டுபிடிச்சி நீங்கள் நடுங்க, அது ஒரிஜினலாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். இதில் வந்து இஞ்சி பயிர் வைக்கிறேங்க. இது எந்த மல்டிப்ளை எந்த எப்பவுமே தனி பயிராக இருக்காது. இது உள்ள இஞ்சி பயிராகுது, இஞ்சி பயிராகுது, ப்ளஸ் மேரிகோல்டு இந்த துளுவு சாமந்தின்னு பயிராகுது. சாத்துக்குடி கன்று போட்டுக்கிறோம். இந்த பழமரங்களாம் சாத்துக்குடி மரம் செத்து போச்சு, அது வயசு முடிஞ்சு போச்சு. நான் 25 வருஷமாக சாத்துக்குடி பண்ணுறேன். ப்ளஸ் வந்து இதில் வந்து இப்போ மல்டி பயிராக பண்ணுறேன். இது வந்து இஞ்சி, இது வந்து நல்ல வாண்டட். இன்றைக்கி இன்றைக்கி பயிர் பண்ணி கொடுக்குற ஆளுங்களாம் ரொம்ப குறைவு. இது மருத்துவத்தன்மை அதிகம், இது வந்து ருசி அதிகம். இது நிறைய பிராமணர்ஸ்லாம் நிறைய இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது மருத்துவத்தன்மை அதிகம், நோய் எதிர்ப்பு சக்தி இதில் உண்டு, டேஸ்ட்டும் உண்டு. அதனால் அதை அவங்க அது கரெக்டாக பண்ணுவாங்க. எல்லோரும் நீங்களும் மக்கள் எல்லாருமே இதை சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு மல்டிப்ளே பயிர், அதாவது ஒரே இடத்த வந்து ஒருங்கிணைந்த பயிர். இந்த ஒருங்கிணைந்த பயிரில் வந்து ஒரு செடி ஒரு கொடி அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இது மரப்பயிர், இது செடி பயிர், இதுவும் செடி பயிர் சேர்ந்தது. இது வந்து இஞ்சி, இதில் இஞ்சி, இதில் வந்து சாத்துக்குடி பண்ணுறோம். இந்த சாத்துக்குடியிலே பாவை பண்ணுறோம். இந்த பாவக்காய் இதில் எங்களுக்கு ஃப்ரீயாக வருது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு மல்டிப்ளே பண்ணுறோம். இந்த விஷயத்தில் இந்த மேரிகோல்டு இப்போ சீசன் முடிஞ்சு போச்சு. அடுத்து இதில் வேறு ஒன்று பண்ண போகிறோம். இப்போ இதை ரெடி பண்ண போகிறோம் அடுத்த கட்டம் தோட்டத்தை.
சார் இது நாட்டு குருவி சுரக்காய். இதுக்கு வந்து நல்ல மார்க்கெட் இருக்குது, நல்ல உயிர் சக்தி அதிகம். இது வந்து பாரம்பரியமானது. இது வந்து தானாமல் செய்வதை எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 காய் காய்ச்சிடுச்சு. இப்போ வந்து இது வந்து அந்த மரத்துலேருந்து இந்த மரத்துக்கு போய், இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு போய், அது 3 மரத்தை தாண்டிடுச்சு. இது கிட்டத்தட்ட 100 காயின்னும் போது ஒரு காய் நாங்கள் விதையாக கூட காயாக விற்றா 10 ரூபா, விதையாக விற்றா 50 ரூபா. இப்போ 100 காய் காய்க்கும்போது எனக்கு இது ஒரு 5000 ரூபா சம்பாதிச்சு கொடுத்துருச்சு. இது நம்ப முடியாத விஷயம், ஆனால் இது உண்மை. இந்த மாதிரி விவசாயிங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டாடணும். இந்த மாதிரி குருவி சுரக்காய் ப்ளஸ் நாட்டு பூசணிக்காய், இப்போ நாட்டு பீர்க்கங்காய், நாட்டு பாவக்காய், இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து இந்த மாதிரி மானாவாரி பயிர் மாதிரி கொண்டாடணும் வேலிங்களில். அப்போ நமக்கு லாபகரமாக இருக்கும். விவசாயத்தில் இது ஒரு உபப்பொருள் மாதிரி. நம்ம இதையே முழுசாக நம்பிட முடியாது, ப்ளஸ் நம்பாது இருக்கக்கூடாது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்து தான் இது. இந்த குப்பை வந்து மக்கும் குப்பையை தயார் பண்ணுறோம். நம்மக்கிட்ட என்னென்ன வேஸ்டேஜ் இதை மொத்த வேஸ்டேஜும் போட்டு மக்க வச்சு எருவாக்குறோம். இதை வந்து குப்பையை வந்து பெரிய குச்சிங்களை எருவாக்கி, எருவில் மண்பூ விட்டு மண்பூ உரமாக்கி, மண்பூ உரத்தில் சூடோமோனஸ் போட்டு சூடோமோனஸ் போட்டு அது மொத்தமே மல்டி ஆகும். சூடோமோனஸ் வந்து மல்டிப்ளை ஆகும். அப்படி மல்டிப்ளை ஆகி இது மொத்தமே மருந்தாக மாத்திரம். நாங்கள் இது சூடோமோனஸ் போட்டு மருந்தான ஒரு பாடு இந்த மருந்தை எடுத்து மரத்துக்கு வைக்கிறோம். மரத்துக்கு வைக்கும்போது அப்போ அது மரத்தினுடைய வேரழுகளை தடுக்குது சூடோமோனஸ். இந்த எஃபெக்ட்டுக்கு பண்ணுறோம். இது பாருங்கள், முதல்ல ஒன்றுமே இல்லாத ஒரு குப்பை, இந்த குப்பையை வந்து எருவாக்கி, எருவை மண்பூ உரமாக்கி, மண்பூ உரத்தை சூடோமோனஸாக மாற்றி ஒரு உரமாக மாற்றி நம்ம இயற்கை உரமாக எடுத்து நம்ம வந்து செடி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சிம்பிள் கான்செப்ட் வச்சுக்கணும் நம்ம விவசாயி. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம். இது பேரிச்சை, இது வந்து சப்போட்டா, இதெல்லாம் நாங்கள் ஒரு மல்டிப்ளேவாக பண்ணுறோம். இதில் வந்து இது பைனாப்பிள் பண்ணுறோம். பைனாப்பிள் இந்த இதோட வந்து நாங்கள் வந்து ஒரு சோதனை ஓட்டமாக பார்க்குறோம். இந்த சோதனை ஓட்டம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு 5000 செடி பைனாப்பிள் வைக்க போகிறோம். இந்த வேலியெலாம் எங்கே இருக்குதோ, வெறுப்பெல்லாம் எங்கே இருக்குதோ, எங்கெல்லாம் சும்மா இருக்குதோ அந்த இடத்துல வந்து இதை வந்து நாங்கள் வந்து ஒரு பயிராக கொண்டாடுறோம். பாருங்கள், இந்த இடம் சும்மா இருக்குது, இந்த இடத்த ஒரு இஞ்சி போட்டுக்கிறோம், இஞ்சி போட்டுக்கிறோம். இப்போ இதில் வந்து கொடி உருளை, இது கொடி உருளை போட்டுக்கிறோம். அது மேலே இருக்குது பாருங்கள். இந்த பேரிச்சி மரத்துலேயே கொடி உருளை ஏறுது. அப்போ கொடி உருளை வந்து இது வந்து வெளியே காய்க்கக்கூடியது, டொபோட்டோன்றாங்க. இது வந்து நிறைய காய்க்கக்கூடியது. இது நல்ல ஒரு உயிர் சத்துக்கூடிய பொருள். இது இந்த மாதிரி ஒரு மல்டிப்ளே பண்ணுறோம். இதில் வந்து நம்ம எம்டி இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த ஒரு வருமானத்தை அங்கேருந்து எடுக்கிறோம். இது 2 பேரிச்சை மரம். இது பேரிச்சை மரம் கூட சோதனை ஓட்டத்தில் தான் இருக்குது. இப்போ அதை டெஸ்டிங்கில் வச்சுக்கிறோம் 2 மரம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய மரங்கள்லாம் சோதனை ஓட்டத்தில் இருக்குது. இதெல்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இது அதிகமாக டெவலப் பண்ணுவோம். சக்ஸஸ் ஆகலாம் இது எடுத்து போட்டுருவோம். அவ்வளோதான் விஷயம். நஷ்டமானால் நம்ம ஒரு அளவு நஷ்டமாயிடணும், நம்ம மற்றவங்களுக்கு நஷ்டமாகக்கூடாது. அப்படி லாபகரமாக இருக்கணும்னா நம்ம அதை சக்ஸஸ் பண்ணி அதை எடுத்து ஈல்டு எடுத்து அதை ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணணும். இதுதான் நம்முடைய குறிக்கோள். எல்லா பயிரிலும் அப்படி தான். இந்த மாயஞ்சி கூட இப்படி தான். ஒரு 2 காவை போட்டோம், சக்ஸஸ் ஆச்சு. அப்படியே ஒரு நேரத்தில் 10 ஆக்கி 10 இப்போ ஒரு காய்னி பூரா போட்டோம். இப்போ இந்த ஒரு காய்னிலேருந்து இப்போ அடுத்த வருஷத்தில் 3 காய்னி போட போகிறோம். இதுலேருந்து விதை நாங்களே எடுத்துக்க போகிறோம். இதுலேருந்து விதை பிரித்து எடுத்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நம்ம தயார் பண்ணிக்கிறோம். அப்போ விதை நம்மகிட்ட கட்டிச்சு அடுத்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம். நமக்கு நல்லா செட் ஆகுது. நம்ம கிளைமேட்டுக்கு மாயஞ்சி வந்து சக்ஸஸ். இந்த 2 லைன்லேருந்து நாங்கள் இதை கண்டுபிடிச்சோம். இப்போ அப்படியே டெவலப் பண்ணினே வரோம். இது வந்து வாண்டட்.